ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அஜூர் அக்கௌண்ட் எப்படி மேனேஜ் பண்றாங்க. ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட் எப்படி மேனேஜ் ஆகுது, எப்படி வந்து ஆல் த டீட்டெயில்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், கரெக்டுங்களா? சிமிலர் வே நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ராஜெக்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட் அஜூர் அக்கௌண்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு அஜூர் ஃப்ரீ யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அஜூர் ஃப்ரீ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் அஜூர் ஃப்ரீ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அஜூர் ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் ஆகும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு அக்கௌண்ட்டுக்கு மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். எதுக்காகனா, ஒரு டெவலப்பர் என்விரான்மெண்ட் இருக்கும், ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ என்னன்னா அவங்க வந்து மல்டிபிள் சர்வீசஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த மந்த்தில் யார் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, காஸ்டிங் ரிலேட்டட், கரெக்டுங்களா, எவ்வளோ யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு பில்லிங் பே பண்ணுறதுக்கு, ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ பை டிஃபால்ட்டாக நமக்கு ஒன்று கிரியேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, குட். நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னா என்னன்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்பை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ரிசோர்ஸ் குரூப்னா ஒன்றும் இல்லைங்க, மல்டிபிள் ரிசோர்ஸஸை ஒரே பிளேஸில் போட்டு ஒரு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அஜூர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. அதுதான் வந்து ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏடிஎஃப் ஒரு சர்வீசஸ், அது ஒரு ரிசோர்ஸ். ஏடிஎஃப் வந்து ஒரு ரிசோர்ஸ், அண்ட் டேட்டா பிரிக்ஸ் ஒரு ரிசோர்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஒரு ரிசோர்ஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணுவேன். இந்த அக்கௌண்ட்டு கீழே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், நீங்கள் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும். கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணும். நம்ம தான் கிரியேட் பண்ணோம் ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு பார்க்க ஆர்ஜின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்சைட் ப்ராஜெக்டில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டோரேஜ் கொடுப்பேன், ஒரு ஸ்டோரேஜ். தென் நான் என்ன பண்ணுவேன், ஏடிஎஃப் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து டேட்டா பிரிக்ஸ். இப்போ இந்த 3 ரிசோர்ஸஸையும் நான் என்ன பண்ணுவேன், இன்சைட் ஒன் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளார நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. இதுதான் அந்த ஃபோல்டர். இன்சைட் ஃபோல்டரில் மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸ். சிமிலர் வே ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணால் அந்த ரிசோர்ஸ் குரூப்பில் மல்டிபிள் ரிசோர்ஸஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். ரிசோர்ஸ் குரூப்னா என்னன்னா ஒரு ஃபோல்டர். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அது ஒரு ஃபோல்டர். இன்சைடில் இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் ஃபைல் மாதிரி, ஒரு ஃபைல், இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ். உங்களுக்கு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ரிசோர்ஸ் குரூப்னா என்ன, ரிசோர்ஸஸ்னா என்ன. சப்ஸ்கிரிப்ஷன்னா இந்த ஃபோல்டரையும் ஃபைலையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணீங்கன்னா, அஜூர் வந்து PSU மாடல். ஸோ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி தான், அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளார எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அது அந்த எண்ட் ஆஃப் த மந்த்தில் பில்லிங் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வரும். குட். இப்போ இந்த அஜூர் அக்கௌண்ட் வந்து பை டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு டெனண்ட் கொடுத்துருவாங்க. அதுதான் நம்மளுடைய அஜூர் அக்கௌண்ட். ஒருத்தவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தான். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இது எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் அஜூரோட போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா
பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் என்னுடைய ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். பட் நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரியாது. அதெல்லாம் எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். இப்போது அஜூர் போர்ட்டலில் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் யூஐ. இப்போ எனக்கு வந்து ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ் காமிக்குது. நான் ஏன்னா அஜூர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னுடைய ஓன் பர்பஸுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், அதனால எனக்கு ஷோ ஆகுது. நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஷோ ஆகாது, டோன்ட் வரி. இப்போது நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஜூர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெனன்ட் ஐடி கொடுப்பாங்க. அதுதான் இந்த என்ட்ரா ஐடி. அதுதான் இந்த என்ட்ரா ஐடிக்குள்ளார போனீங்கன்னா உங்களுடைய டெனண்ட்டுக்கான ஐடி இருக்கும். இப்போ இந்த என்ட்ரா ஐடிக்குள்ளார போங்க, உங்களுடைய டெனண்ட்டோட ஐடி இங்கே ஷோ ஆகும். இங்கே பாருங்க, உங்களுடைய டெனண்ட் ஐடி இதுதான். இப்போதைக்கு என்னுடைய டெனண்ட் ஐடி இங்கே ஷோ ஆகுது. சிமிலர் வே உங்களுடைய டெனண்ட் ஐடி உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே பாருங்க, என்னுடைய டெனண்ட் ஐடி இதுதான். ஸோ சிமிலர் வே உங்களுக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ப்ரைமரியாக ஒரு டெனண்ட் ஐடி கிரியேட் ஆகும். குட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு, அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெனண்ட் ஐடி கிரியேட் ஆகிடும். தென் என்ன பண்ணணும், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷனே டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஷோ ஆகலைன்னா கூட நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு நியூவாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், உங்களுடைய பில்லிங் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் வேணும் அண்ட் பில்லிங் ப்ரொஃபைல் எந்த ப்ரொஃபைலை வச்சு க்ரியேட் பண்ணுறீங்க, அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, மேனேஜ்மெண்ட் குரூப்பு அண்ட் பட்ஜெட். ஒரு அமௌண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம், இந்த பட்ஜெட்டில் தான் எனக்கு அலாட் வேணும். அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸுக்கு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மந்த் ஒரு 2000க்கு மேலே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு அலாட் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனை க்ரியேட் பண்ணணும். குட். நெக்ஸ்ட் வந்து அஜூர் நான் என்ன சொல்லியிருப்பேன், ரிசோர்ஸ் குரூப் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளார போனீங்கன்னா இதுதான் ரிசோர்ஸ் குரூப். ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளார நான் ஒரு ரிசோர்ஸ் குரூப் போகிறேன். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் பாருங்கள், இப்போ நான் வந்து கிரியேட் கொடுத்தேன்னா என்னால் ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு நேம் கொடுத்து தென் டேக் கொடுத்து ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்தேன்னா எனக்கு ரிவ்யூ ஆகிடும். இப்போ நான் எதுவும் வேல்யூ கொடுக்கறதால எனக்கு எரர் வருது. ஜஸ்ட் நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருப்பவங்க இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் போனீங்கன்னா பாருங்கள், டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன், கீவேர்டு கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு கனெக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். சிமிலர்வே உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய ரிசோர்ஸஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த கிரியேட் பட்டன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணுமோ, இப்போ ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு டேட்டா ஃபேக்ட்ரி வேணும் அப்படின்னா டேட்டா ஃபேக்ட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஃபேக்ட்ரி உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு டேட்டா ஃபேக்ட்ரி. நீங்கள் ஜஸ்ட் இந்த கிரியேட் கொடுத்தீங்கன்னா டேட்டா ஃபேக்ட்ரி கிரியேட் ஆகிடும். நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் 1 by 1 இன் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஹை லெவல் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நீங்கள் விஜயா குயிக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல் மீட் நெக்ஸ்ட் வீடியோ.